வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மக்கிட்ட பேட்டரி ஸ்ப்ரே மிஷின் ஒன்று சர்வீஸ்க்கு வந்திருக்கு. சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால பேட்டரியிலேருந்து மோட்ரு வரைக்கும் எல்லாமே ஃபால்ட் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம பேட்டரி ஸ்ப்ரே மிஷினை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம தினம் இல்லைனா 2 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சார்ஜ் ஃபுல்லாக போட்டு நிப்பாட்டி வைக்கலாம். இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ண போகிறோன்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டுக்கிறது நல்லது. சார்ஜ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேஸ் லைனில் தான் போடணும், 3 பேஸ் லைனில் போடக்கூடாது. பேட்டரி ஸ்ப்ரேயர் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் சார்ஜ் போடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம போடுறது மூலிமா பேட்டரி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ப்ரேயர் வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பாதி டேங்க் அளவுக்கு வெறும் தண்ணி ஊற்றி எம்டியாக ஓட விடணும். அப்படி நம்ம ஓட விடுறதுனால டேங்க் மோட்டாரில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் தண்ணியோட தனியாக வெளியே வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சு சார்ஜ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறது நல்லது. இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னாலே பேட்டரி ஸ்ப்ரேயரோட லைஃப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதை போன்ற பயனுள்ள தகவல்களை பெற உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் தேவைக்கு உடனே அணுகுங்கள் மகேஸ்வரி அக்ரோ ஏஜென்சிஸ்.